இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு சாத்தானின் தந்திரங்கள். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். வேதத்தில் இது ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் வசனமாக முழு வேதாகமத்திற்கும் ஒரு மூலகரணமாக இருக்கிற ஒரு வசனமாக சாத்தானினுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது. பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லும் பொழுது இந்த வசனத்தின்படி நாம் நடக்காமல் இடம் கொடுத்து விட்டால் we will become an instrument of Satan. எல்லாம் கவனிக்க வேண்டாம். It's rather difficult to come out of his grip. Once we were caught by Satan in his trap, it's rather difficult to come out of it. That's why the word of God cautioning us to be careful with the cunningness of Satan. நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டால் அதற்கப்புறம் அதில் இருந்து வெளியே வருகிறது சாதாரண காரியம் அல்ல. பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். எப்பொழுதுமே பொல்லாத பிசாசானவன் துன்மார்க்கரிடத்தில் போகவே மாட்டான், பாவிகளிடத்தில் போகவே மாட்டான். யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யாரை குறித்து தேவன் திட்டம் தரிசனங்கள் வைத்திருக்கிறாரோ, யாரை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரை தேவன் வல்லமையாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவர்களிடத்தில் தான் அவன் போவான். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆதியிலே இருந்து நீங்க புதிய ஏற்பாட்டின் கடைசி அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டவர்கள், தேவன் யார் மீது தரிசன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மீதுதான் அவன் கண் இருக்கும். இந்த காரியம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவன் செயல்படுகிறபடியினால்தான் அவனை வேதமே தந்திரசாலி என்று சொல்லுகிறது. நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும்.
அதனால் தான் இந்த தேவ செய்திக்கு சாத்தானின் தந்திரங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறேன். நல்லா கவனிக்க வேணும். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி தம்முடைய கரத்தில் எடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பிரயோஜனப்படுத்துகிறாரோ, அதே மாதிரி சாத்தானும் ஒரு நபரை தன் கையிலே எடுத்து தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியாக பிரயோஜனப்படுத்துவான். அவன் தெரிந்து கொள்ள வேண்டாம். அவனுடைய கருவியாக நீ மாறின பின்பு you are a slave to him. அவனுக்கு நீ ஒரு அடிமை ஆகிடுவ. அதுக்கப்புறம் நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு தெரியவே தெரியாது. As long as the Lord is with you, only then you will be convicted in your heart wherever you have failed. நல்லா கவனிக்க வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கும் வரைக்கும் தான் நீ செய்கிற காரியம் தப்புன்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் விலகிட்டாருன்னா, அவனுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், நீ செய்கிறது தப்புன்னே தெரியாது, பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். Always be an instrument of God and never be an instrument of Satan. எப்பொழுதுமே நீ தேவனுடைய ஒரு கருவியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் சாத்தானுடைய கருவியாய் மாறிவிடவே கூடாது. We are really not aware of the real fact that we are an instrument of Satan. நாம் பிசாசுனுடைய ஒரு கருவியா இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிறவர்களை, தேவன் திட்டம் தரிசனம் வைத்திருக்கிறவர்களை, தேவனோடு கூட இணைந்து இருக்கிறவர்களை அவன் எப்படி நாசப்படுத்துவான், எப்படி அவனுடைய கருவியாய் உபயோகப்படுத்துவாங்கிறதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். நீ எவ்வளவுதான் அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தாலும் சரி, அவன் தந்திரத்தினால கவுத்திடுவான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுகிறதற்கென்று ஒரு விசேஷித்த ஞானம் உண்டு. அந்த ஞானம் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற தாவீதுக்கும் கிடையாது, உலகத்திலே அதிக ஞானத்தை பெற்ற சாலமோனுக்கும் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள்.
எத்தனையோ தடவை வாசித்திருப்போம். அதை சாதாரணமாக எடுத்து நம்ம அடுத்த வசனத்துக்குள்ள போயிடுவோம். When you meditate that one sentence deeply, then you will know how far the cunningness of Satan is so deep. வெளிப்படுத்தல்ல சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I am not going to that word. நான் இன்னைக்கு ஆழத்துக்குள்ள போகல. அந்த ஆழங்கிறது வெளியே வர முடியாத ஒரு காரியம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்பை இழக்க வைத்து விடுவான் இடம் கொடுத்து விட்டால். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இடம் கொடுத்து விட்டீன்னா பெற்ற ரட்சிப்பை இழக்க வைத்திருவான். தேவனோடு கூட இருக்கிற உறவை இழக்க வைத்து விடுவான். உன்னுடைய ஜெப வாழ்க்கையை முற்றிலுமாக எடுத்து விடுவான். சாபத்தை கொண்டு வந்து விடுவான். தேவ தரிசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேற விடாதபடி ஆக்கி விடுவான். நீ பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதபடி மாற்றி விடுவான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய கருவியாகவே உன்னை மாற்றி உபயோகப்படுத்துவான். எப்படி அவனுடைய கருவியாக மாற்றுகிறான்? முதல்ல அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலேயே தேவன் உலகத்தை சிருஷ்டித்த அந்த காலகட்டத்திலேயே அவனுடைய தந்திரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். His target is another person. He will never attack that person directly. அவனை கவுத்துறதுக்கு இன்னொருத்தனை இன்ஸ்ட்ருமெண்டாய் வைப்பான். அதனாலதான் don't be an instrument of Satan சொல்றேன். ஆதியிலே நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி அவருடைய ஆவியினால மனுஷனை உண்டாக்கினார். அப்படி தேவனால் தேவனுடைய ரூபத்தின்படி தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்ட மனுஷனையே கவுத்திட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். அவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is so cunning. He is so cunning. உன் இருதயத்துக்குள்ள ஒரு பொறாமை வருதா? உன் இருதயத்துக்குள்ள ஒரு பெருமை வருதா? உன் இருதயத்துக்குள்ள ஒரு கோபம் வருதா? அது சுபாவம் அல்ல,
அது சாத்தானுடைய தந்திரம். நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். It leads jealousy, pride or anger, leads a person into destruction. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரத்தை யாக்கோபு 3வது அதிகாரத்தில் நீ 14 இருந்து வாசித்தீனா அது அவனுடைய ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதுதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரமான வார்த்தை. நல்லா கவனிங்க. ஸ்திரீ அவனுடைய டார்கெட் கிடையாது. ஸ்திரீ அவனுடைய டார்கெட் கிடையாது. அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்டாக இப்போ உபயோகப்படுத்துகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். சகோதரிகள் இந்த தேவ செய்தியை கவனிக்க வேண்டும். உன் குடும்ப வாழ்க்கையை நாசமாக்குறதற்கு, உன் கணவனை பைத்தியக்காரனாக்குறதற்கு ஸ்திரீயை தான் பிரயோஜனப்படுத்துவான். அவன் ஸ்திரீட்ட போய் சொல்றான், தேவன் சொன்னதுண்டோ, போட்டு வாங்குறதுன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல் வித் சச் பீப்புள். போட்டு வாங்குறவங்க உன் வாயில கறக்கிறது, உன் வாயில கறக்கிறதுக்காக போடுவாங்க. நீ உளறிடுவ. பி கேர்ஃபுல். நல்லா கவனிங்க. ஏன் யாக்கோபுல அவனு அதை ஞானம்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனை மாதிரி நேசிக்கிறது மாதிரி பேச தேவ பிள்ளைகளுக்கு கூட தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு கூட தெரியும். ஏன் காதல்ல விழுறாங்க? நேசம். அந்த அன்பு சாத்தான்ட்டு இருந்து வர்றது. அது தேவன்ட்டு இருந்து வர்றதில்லை. இன்னைக்கு அவன் எப்படி அன்பு காட்டுவாங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அவட்ட சொல்றான், முதல்ல போட்டு வாங்குறான். நல்லா கவனிங்க. உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம், தரிசனம் உனக்கு வெளிப்படுத்தினா அது உனக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும், பிசாசுக்கு தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். உன் இருதயத்தில் உள்ள எண்ணம் அவனுக்கு தெரியாது. அவன் உன் இருதயத்தில் பல தீமையான எண்ணம் கொடுப்பான், அது அவனுக்கு தெரியும். அவன் கொடுக்கறதுனால
நல்லா கவனிக்க வேண்டும். பிசாசுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஏன் பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு சொல்றான்? டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் கொஸ்டின். எப்பொழுதுமே பிசாசுக்கு பதில் சொல்லவே கூடாது. பதில் சொல்லுறதா இருந்தா அவனை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அது சொல்லணும். போயிடுவான். எல்லாம் கவனிக்க வேண்டும். நீ பதில் சொல்லிட்டீனா நீ கருவியா மாறிடுவ. நீ பதில் சொல்லிட்டீனா நீ இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அவனுக்கு he will become a hero. நல்லா கவனிக்க வேண்டும். நீ ஆன்சர் பண்ணிட்டீனா he will become a hero, you will become a slave. Don't give place to slavery. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்படி சொல்லி பதில் கொடுத்த உடனேயே அவளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு கட்டாகிவிடும். நல்லா கவனிங்க. When you respond to Satan, your relationship or your connection with God will automatically be disconnected. அதுக்கப்புறம் அவன் கருவிதான். இப்போ அவளை நேசிக்கிறவன் மாதிரி, அவட்ட அன்பு செலுத்துகிறவன் மாதிரி, அவளுக்கு நன்மை செய்கிறது மாதிரி பேசுவான். உண்மையானவங்களால அப்படி பேச தெரியாது. Those who are faithful, they can't talk like that. சாத்தானுடைய கருவியா இருக்கிறான் பத்தியா, அவன் உன்னை குளிப்பாட்டிடுவான். அவன் பேசுறதுல நீ மயங்கி அவன் உன் பின்னால வர்றதுக்கு பதில் நீ அவன் பின்னால போயிட்டு இருப்ப. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகிறதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நல்லது செய்கிறா. அவ தனக்கு நல்லது செய்கிறான்னு நினைக்கிறா. அவனை மாதிரி பேச தெரிஞ்சவன் நல்லவனால கூட முடியாது. நல்ல கவனிங்க. உன்னையே ப்ளீஸ் பண்ணி பேசுறானா, அவன் சாத்தானுடைய ஆள் நினைச்சுக்கோ. கர்த்தரை ப்ளீஸ் பண்ணும்படி ஓண்ட பேசுறானா, அவன் தேவ மனுஷன் நினைச்சுக்கோ. நல்லா கவனிக்க வேண்டும். நீ சாக மாட்ட. இதை புசிக்கினால் உங்க கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க. தேவன் அறிவார். வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்துக்கு விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு. எப்படி இதுவரைக்கும் தெரியாத அவளுக்கு இப்ப எப்படி தெரிஞ்சது? இதுவரைக்கும் அந்த பழம் அவளுக்கு அழகா தெரியல, இதுவரைக்கும் அந்த பழம் இச்சிக்கப்படத்தக்கதாக தெரியல. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், பழத்தை புசித்ததுக்கு அப்புறம் தான் அவ பாவம் செஞ்சுட்டான்னு நினைக்கிறான். தேவ ரகசியத்தை சொன்ன உடனே உறவு டிஸ்கனெக்ட் ஆயிரும். இதை எடுப்பேன், இன்னைக்கு எடுப்பேன், அடுத்த பகுதியிலையும் தேவ ரகசியத்தை ஒளறிட்டினாலே உனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு டிஸ்கனெக்ட் ஆயிரும். அது யாருக்குமே தெரியாது. அவ ஒளறின உடனேயே அவளுக்கும் கர்த்தருக்கும் இருந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆன உடனே அவளுக்குள்ள இச்சை, அவளுக்குள்ள ஆசை, தேவர்களை போல மாற வேண்டுங்கிற எண்ணம், இது எல்லாம் அவளுக்குள்ள எப்படி உண்டாகிறது? பதில் கொடுத்ததுனா. அதனாலதான் பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு சொல்றேன். ஐயா, வெரி வெரி வேல்யூபிள் வேர்ட், வெரி வெரி மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். நல்லா கவனிக்க வேண்டாம். சாத்தாரணமாவுடைய கருவி ஆக்கிறோம். இவளை சாப்பிட வைக்கிறதற்காக, இவளை அழிக்கிறதற்காக இந்த தந்திரம் கிடையாது. அவன் டார்கெட்டு ஆதாம் தான். அவன்கிட்ட போக முடியாது. அவன்கிட்ட போக முடியாது. இவட்ட போனா இவ சொன்னதெல்லாம் செய்வான். நல்லா கவனிங்க. வாசிப்போம். அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். புருஷனுக்கு அதுதான் மேட்டர். She was an instrument of Satan to corrupt Adam. She was an instrument of Satan to destroy the plan of God in the life of Adam. நல்லா கவனிக்க வேண்டும். அவளுக்கு கொடுத்துட்டான், அவன் வேலை முடிஞ்சிருச்சு. அவனுடைய வேலை முடிந்தது. இப்ப அவன் ஏதேன் தோட்டத்திலே கிடையாது. அவன் காரியம் முடிச்சிட்டுனா போயிடுவான். அவளுக்கு கொடுத்துட்டானா சாப்டர் முடிஞ்சது. 8வது 9வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். யாரு ஒளிஞ்சுக்கிட்டா? நல்லா கவனிக்க வேண்டாம். ஆதாமும் ஏவாளும் என்று வேதம் சொல்லுகிறது. 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்கே இருக்கிறீர்கள் கேட்கல. ஒளிஞ்சது 2 பேரும் தான். ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறீர்கள்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? டார்கெட் அவன்தான், அவன்தான் டார்கெட். அவ அதை சாப்பிடாம அவ கன்னத்துல பலார்னு அரைஞ்சிருந்தான்னா
இந்த நிலைமையே வந்திருக்காது. அவள் மேட்ரே கிடையாது, அவள் மேட்ரே கிடையாது. நல்ல கவனி, யாரை கருவியாக்குறான்? உன் குடும்பத்தில் அதிக டென்ஷன் அவன் கொண்டு வர்றதே மனைவிட்ட தான். நல்லா கவனிக்க வேண்டும். உன் குடும்பத்தில் பிரச்சனையை அவன் கொண்டு வர வைக்கிறதே மனைவி மூலமா தான். நம்ம இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஆதாமை மட்டும் கூப்பிடுறாரு? அவன் மூலமா தான் அவன் முழு உலகத்தையும் நாசப்படுத்துறான். அவன் மேட்ரே கிடையாது. வாசிப்போம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அறிவித்தவள் யாருன்னு சொல்லல, அவருக்கு தெரியும் யாவார்னு. அறிவித்தவன் யாருன்னு கேட்கிறாரு. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு லெட்டர்லையும் மீனிங் உண்டு. வாசிப்போம். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். ஸ்திரீயானவள் கொடுத்தாள். ஸ்திரீயானவள் கொடுத்தாள். அவதான் இன்ஸ்ட்ருமெண்ட். 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் தான், ஏவாள் நிமித்தம் இல்ல. அவன் டார்கெட் அவன் தான். இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்கு அது அந்த ரகசியம் தெரியாது. அந்த ரகசியம் தெரியாது. வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்ல கவலை. சாபம், மரணம். 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு உறவும் போயிருச்சு. தேவனோடு இருந்த உறவும் போயிருச்சு. துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். நல்ல, இவனை துரத்திட்டு வச்சிட்டு இருக்கிறாருன்னா அங்க சாத்தான் இல்லைன்னு அர்த்தம். அல்லது அவனையும் சேர்த்து விரட்டிட்டு தான் பூட்டியிருப்பாரு. அப்போ அவன் காரியம் முடிஞ்சோன்னு இடத்த காலி பண்ணிடுவான். அவன் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா காலி பண்ணிடுவான். யூதாஸ் விஷயத்திலுமே அவன் காரியம் முடிஞ்சிருச்சா இடத்த காலி பண்ணிடுவான். கருவியாக பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. சாபத்தை பெற்றான், மரணத்தை பெற்றான், தேவ உறவை இழந்தான், தேவன் வைத்திருந்த ஏதேன் தோட்டத்தையும் இழந்து விட்டான். அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசு விட்டே வந்தான்.
மனுஷன் ஏமாத்துறான். இயேசு கிறிஸ்து பிதாட்ட சொல்லிட்டு வர்றாரு. இந்த உலகத்துக்கு வரும்போது பிதாட்ட சொல்லிட்டு தான் வர்றாரு. எப்படி சொல்லிட்டு வர்றாராம்? எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். தேவன் வைத்த திட்டம், தேவன் வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற விடவே மாட்டான். இப்ப ஆண்டவரிடத்தில் டைரக்டா வருகிறான். எப்படி? அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படாமல் இருக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் உமக்கு தருவேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், இஷ்டமானவனுக்கு இதை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால். பணிந்து கொண்டால் அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு அடிமையாக்க விரும்புகிறான். அவனுக்கு அடிமையாக்க விரும்புகிறான். உலகத்தை காட்டி, அதிகாரத்தை காட்டி, அந்தஸ்தை காட்டி, உலகத்தின் மகிமையை காட்டி. வாசிப்போம். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். அவனுக்கு பதில் கொடுக்கல. அவனுக்கு பதில் கொடுக்கல. எனக்கு பின்னால போ சாத்தானே. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பதிமூன்றாவது வசனம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். நல்ல குணைய, நீ அவனுக்கு இடம் கொடுக்கலைன்னா விலகிரும். நான் இடம் கொடுத்துட்டோம்னா தேவன் நம்ம இது வைத்த திட்டம், தரிசனம் எதுவுமே நிறைவேறாது. தேவ தரிசனத்தை இழக்க வைத்து விடுவான். தேவனால் உலகத்திலேயே சொல்லப்படாத அளவுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியை எப்படி காலி பண்றான் பார்க்கணும். நல்ல கவனிங்க. அவன் துன்மார்க்கிட்ட போக மாட்டான். யார தேவன் உபயோகப்படுத்துறாரு, யார் மூலம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரு, நல்லா கவனிக்க வேண்டாம். அங்கதான் போவான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். நல்ல கவனிங்க. உலகத்திலேயே பேர் சொன்னவன் அவன் ஒருத்தன் தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு பேர் சொன்னார். மற்றபடி உலகத்தான் வேற எவனுமே பேர் சொன்னதில்லை.
பேர் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. யோசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். 5வது வசனம், தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று. அவன் என்ன சொன்னானோ, என்ன தீர்க்கதரிசனம் சொன்னானோ, யாரு பேரை சொன்னானோ, பல வருஷம் கழிச்சு அதே பேருள்ள நபர் அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே செய்தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனம். யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளை எடுத்து வர சொல்லி, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்படியே செய்தான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி நல்ல கவனிங்க, வேதத்தின்படி there are some mysteries hidden in the life of every God's children. எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ரகசியம் இருக்கும். It is not secret. அது பேர் சீக்ரெட் இல்லை, இட்ஸ் மிஸ்ட்ரி. சீக்ரெட்டுக்கும் மிஸ்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சீக்ரெட்ஸ் கேன் பி ரிவீல்ட் அட் எனி டைம். மிஸ்ட்ரி ஷுட் நாட் பி ரிவீல்ட் ஆன் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். நல்லா கவனிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை. அதுதான் மேட்டர். உன் கூட வரமாட்டேன், நீங்கள் அப்பம் புசிக்க பண்ண, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டவன் இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து கொள்கிற ஞானம் வேணும். அதற்கென்று ஒரு ஞானம் உண்டு. திஸ் இஸ் ஃப்ரம் சேட்டன். வாசிப்போம். தண்ணீர் குடிப்பதும் இல்லை, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன விடையாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த விடையாய் திரும்பாமல் வேறு விடையாய் போய்விட்டான். கரெக்டா போகிறான், வளரிட்டானே. பிசாசுக்கு அது போதையா? பிசாசுக்கு இந்த கட்டளை தெரியாது. தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை பிசாசுக்கு தெரியாது. எப்பொழுதுமே அவனுக்கு தெரியாது. எப்படி யாவால்கிட்ட போட்டு வாங்குறான்னு அப்படிதான் போட்டு வாங்குவான். இப்போ அவன் உளறின உடனே மேட்ரு தெரிஞ்சிருச்சு. அந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சுன்னு
சாதாரணமாக காலி பண்ணிடுவான். வாசிப்போம் தொடர்ந்து. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். கிழவனான தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ள தீர்க்கதரிசி அல்ல. கள்ள தீர்க்கதரிசி. நான் என்ன சொன்னேன்? தேவனால் உபயோகப்படுத்துகிறவர்களை தான் அவன் பிரயோஜனப்படுத்துவான். கள்ள தீர்க்கதரிசியை பிரயோஜனப்படுத்த மாட்டான். கள்ள தீர்க்கதரிசி இவன்கிட்ட வந்து பேசின, இவனும் தீர்க்கதரிசி, அதை கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார். அது பிசாசுக்கு தெரியும். அதுல உண்மையான ஒரு தீர்க்கதரிசியை தான் அவன், அந்த கிழவன் தீர்க்க, அவன் ஒரு தீர்க்கதரிசி தான் உண்மையானவன். He became an instrument of Satan. யாரை பிரயோஜனப்படுத்துவான்? தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிறவர்களை. never be an instrument of Satan. நல்லா கவனிக்க வேண்டாம். வாசிப்போம். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். மேட்டர் அங்க வந்துருச்சு. நல்லா கவனிங்க. அப்பம் புசிக்க வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தேவ ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. அது தேவ ரகசியம். நல்லா கவனிக்க வேண்டாம். எனக்கு பல கட்டளைகள் உண்டு. எல்லாரும் மாதிரி இல்லை. எல்லா இடத்துக்கும் இஷ்டத்துக்கு போக முடியாது. When you are being used by the Lord mightily, you will have lot of commandments to obey. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும். அந்த மேட்டர் தெரிஞ்சதுனாலதான் கூப்பிடுறான். அந்த மேட்டர் தெரிஞ்சதுனாலதான் கூப்பிடுறான். வாசிங்க. அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் சொல்லவே கூடாது. வாசிப்போம். நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். என்ன சொன்னானா? பொய். நல்லா கவனிங்க. பொய் ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா
அவன் சாத்தானுடைய கருவியும் தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் கர்த்தர் ஒவ்வொருத்த தீர்க்கதரிசியா இருக்கலாம். பொய் வந்துருச்சுதுன்னா அவன் சாத்தானுடைய கருவி. ஏன்னா ஏவாள்கிட்ட பொய் தான் சொன்னான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு இயேசு சொன்னார். இப்போ அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியா வரல, சாத்தானுடைய கருவியா வந்து நிற்கிறான். வாசிப்போம். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். உடனே அவனுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு பேரும். அவனை விட்டு திரும்பி பின்னால போக ஆரம்பிச்ச உடனே தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு போயிடும். நல்லா கவனிக்க வேண்டாம். நீ அவனுக்கு செவி கொடுத்துட்டினாலே உனக்கும் கர்த்தருக்கு உறவு டிஸ்கனெக்ட் ஆகிரும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ விளைவை சந்திச்சு அப்புறம் அழுது புரண்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப அவர் உள்ள கொண்டு வர முடியும். வாசிப்போம். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால். தீர்க்கதரிசிக்கு அப்ப உண்மையான தீர்க்கதரிசி அர்த்தம். உண்மையான தீர்க்கதரிசியை கருவியாக்கி விட்டான். யார கருவியாக்குவனே நமக்கு தெரியாது. வாசிப்போம். அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையில் சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நல்லா கவனிங்க. இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, நீ உயிரோட ஊர் போய் சேர மாட்டாங்கன்னு அர்த்தம். நீ உயிரோட உயிர் போய் சேர மாட்ட. When you become an instrument of Satan, automatically the connection between you and God will be disconnected. When you give room to Satan, that also disconnect your relationship. அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. வேதம் எச்சரிக்கிறது. வேதம் எச்சரிக்கிறது. வாசிப்போம். அவன் போஜனம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. மேட்ரு முடிச்சிருச்சு. பிசாசுக்கு சாதாரணமாக அவன் மீது தேவன் வைத்த சகல திட்டம் தரிசனத்தை நாசப்படுத்திட்டான். It's a mighty prophet. It's a mighty prophet. அடையாளம் சொல்லி நிரூபிச்சவன். அதோடு அவன் தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. எங்க எல்லாமோ அவனை தீர்க்க தரிசனத்துக்காக ஆண்டவர் வச்சிருப்பாரு. தரிசனம் முடிந்தது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவியது. அவன் வாழ்க்கையில் நடந்ததை பார்ப்போமா? 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. என்னது ஏவிச்சுதான்? சாத்தான்
அப்போஸ்தலர் 13:22 படி அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். A man after the heart of God. அப்போஸ்தலர் 2:29-30 வசனத்தின்படி அவன் ஒரு தீர்க்கதரிசி. 1 சாமுவேல் 16:1 வசனத்தின்படி தேவனால் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி மகா புத்திமான். சாதாரணமான அல்ல, மகா புத்திமான். அவன் புத்தியை கண்டு சவுல் அவனுக்கு பயந்திருந்தானா. 1 சாமுவேல் 17:50 வசனத்தின்படி 6 முழம் உயரம் இருக்கிற கோலியாத்தை கொண்டு போட்டவன். 1 சாமுவேல் 16-18 வசனத்தின்படி திறமசாலி, யுத்த வீரன், திறமையாய் வாசிக்கிறவன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தாவீதையே சாத்தான் ஏவி விட்டான். நல்ல கவனிங்க. when you become an instrument of Satan, கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். நல்லா கவனிக்க வேண்டாம். சாத்தானால ஒருத்தன் உபயோகப்படுத்தப்படுறான். அவன்கிட்ட போய் நீ செய்கிறது தப்புன்னு நீ சொன்னா உன் உறவை கட் பண்ணிடுவான். உன் உறவை கட் பண்ணிடுவான், கேட்க மாட்டான். ஒன்று நாளாகமம் 21வது அதிகாரம் 1-5 வரை வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பியூட்டிஃபுல்லா சொல்றான். அது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவங்களை எண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலா பழி செலுத்திட்டு தான் எண்ண முடியும். அவன் அழகா சொல்றான், வாசிப்போம். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் ஏன் David became an instrument of Satan. இருதயத்துக்கு ஏத்தவன். யாரை உபயோகப்படுத்துவான்னு தெரியாது. 1 சாமுவேல் 18-15 மகா புத்திமான் சொல்லப்பட்டிருக்கும். 5வது வசனத்தில் 18:5 புத்தியாய் காரியத்தை செய்தபடியினால சவுலனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சா சொல்லியிருக்கோம். ஆனா சாத்தானின் தந்திரத்தை அறிகிற ஞானம் அவனுக்கு கிடையாது. மூன்று தடவை பிசாசுக்கு இடம் கொடுத்துருவான். அதுல ஒரு தடவை தான் இது உங்களோடு எடுக்கிறேன். எல்லாம் கவனிக்க வேண்டாம். வாசிப்போம். ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவா புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான்.
7வது வசனத்தில் இருந்து இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். அவர் இஸ்ரவேலை வாதித்தார். எல்லாம் கவனிக்க வேண்டாம். 14வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எத்தனாயிரம்? 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000. பிசாசு அவனுடைய காரியத்தை நிறைவேற்ற எவ்வளவு தந்திரமா நடக்கிறான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். யார கருவியா பிரயோஜனப்படுத்தலாம்? எழுபதாயிரம் பேரை காலி பண்ணிட்டாங்க. தப்பு செஞ்சது இவன், செத்தது அப்பாவி மக்கள். அப்புறம் கதறுவான், நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகளை என்ன செஞ்சது ஆண்டவரே. நல்லா கவனிக்க வேண்டாம். இயேசுவோடு தான் யூதாஸ் இருந்தான். One among the 12 disciples of Jesus Christ. He was chosen by the Father. எப்பொழுதுமே யார துரோகியா அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருப்பான் நமக்கு தெரியவே தெரியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். நல்ல கவனிங்க, இது வெரி டேஞ்சர். சாத்தான் தாவீதுக்குள் புகழ, அவன் வெளியில இருந்து அவனை ஏவுறான். அவனை வெளியில இருந்து ஏவுறான். ஆனா இங்க உள்ளே புகுந்துட்டான். அவனை வெளியில இருந்து ஏவுனதுனால தாவீதுக்கு அவன் செஞ்ச தப்பு தெரிஞ்சது. இவனுக்குள்ள போயிட்டான்னா அவங்க செஞ்சது தப்புன்னு தெரியவே தெரியாது. எப்பொழுதுமே நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். பிசாசு உள்ள போயிட்டானா உன்னை விட அவன் சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு பிசாசு உள்ள போயிட்டுங்கிறது தெரியா, தான் செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினைப்பான். ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். பணத்துக்கு ஆசைப்பட்டவன் துரோகம் விரோதம் 2 உண்டு. நான் சத்ருவை பத்தி பேசல. துரோகம் விரோதம் 2 உண்டு. 2மே நம்ம கூட இருந்தவன் தான் செய்வான். இந்த துரோகிக்கும் விரோதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, துரோகி உன் கூட இருந்து உன்னை நேசிக்கிறது மாதிரி உன் கழுத்துல கைய போட்டு அணைச்சு முத்தம் கொடுத்து உன்னை காலி பண்ணிருப்பான். விரோதி உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தீமை செய்வான். உன்னை இருக்கிறது வரைக்கும் தீமை செய்ய மாட்டான். அவங்கள மாதிரி உன்னை நேசிக்கிறது மாதிரி யாராலையும் பேச முடியாது.
நல்லா நினச்சிக்கிடுங்க. உங்களுக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பேக்கல் அன்றில்ல, அதை அப்படியே நம்புவோம். நம்ம என்ன செய்வோம்? அதை அப்படியே நம்புவோம். உனக்கு குழி தோண்டிக்கிட்டே இருப்பான், தெரியாது. ஆண்டவர் கூட தான் இருக்கிறான். கேஷ்பேக் அவன் கையில் இருக்கும். ஆண்டவர் கையில் கேஷ் வச்சுக்க மாட்டார். அன்பு சகலத்தையும் நம்புமா. நல்லா கவனிக்க வேண்டாம். அன்றோடு தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அவன் செய்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியாது. அவன் காட்டி கொடுக்க போறாங்கிறது அவனுக்கு தெரியாது. வாசிப்போம். அதற்கு அவன் சம்மதித்து ஜன கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். சமயம் தேடிக்கொண்டிருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 70-71 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். துரோகம் செய்கிறது பிசாசு மட்டும்தான் செய்வான், நண்பன் செய்ய மாட்டான். நண்பனை அவன் துரோகியா மாத்திருவான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 21-22 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நல்லா கவனிங்க, இதை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். நானோ என்று கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதி உத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். நல்லா கவனிக்க வேண்டாம். என்னோட தாளத்தில் கையிடுறவன் காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். 25வது வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரவி, நானோ என்றான். அவனுக்கும் தெரியாது அவன் என்ன செய்ய போறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் செய்தது தப்பாவும் அவனுக்கு தெரியாது. As long as Satan is with him, he is not aware of anything that he becomes an enemy of Jesus. எல்லாம் கவனிங்க. As long as Satan is with him, he is not aware of anything. அவன் பிசாசனுடைய கருவியா இப்ப இருக்கிறான். அவனுக்குள்ள புகுந்துட்டான். அவன் பிசாசின் ஆளா இருக்கிறாங்கிறது இயேசுவை தவிர 11 சீசர்களுக்கும் தெரியாது. எல்லாரோடையும் கூட ஒன்னாதான் போவான், எல்லாரோடையும் கூட சாப்பிட தான் செய்வான். கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. துரோகின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு அந்த அனுபவத்துக்குள்ள வருவீங்க, அந்த கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க மற்றவங்களை விட அவங்க நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. நல்லவங்க மாதிரி நடக்க மாட்டாங்க, நடிப்பாங்க. நம்ம நடக்கிறாங்கன்னு நினச்சிக்கிடுவோம். அவன் சாத்தானால பிரயோஜனப்படுத்தப்படுகிற ஆளு, நமக்கு தெரியாது. அவன் வாயில உண்மை வரவே வராது. ஆனா அவனுக்கு பொய் சொல்றது அவனுக்கு தெரியாது.
மத்தேயு 26வது அதிகாரம் 46 இருந்து, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். பெரிய ஆர்மி மாதிரி வர்றான். எவ்வளவு பெரிய துரோகம். வாசிப்போம். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். நல்ல கவனிங்க, இதான் கிளைமாக்ஸ் துரோகம். முத்தம் செய்வாங்க, நீ நம்பிடுவீங்க. வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். தெரியாதது மாதிரியே கேட்கிறாரு. அந்த சிநேகிதன் செத்துட்டான். வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் யூதாஸ்ட இருக்க மாட்டான். அவன் இருக்கிறது வரைக்கும் அவன் செய்தது அவனுக்கு தப்புன்னு தெரியவே தெரியாது. அவன் பண்ண உடனேதான் அவன் செய்தது தப்பா அவனுக்கு தெரியும். இப்ப அவன் கிடையாது. அவரை பிடிச்ச உடனே அவனை விட்டு போயிட்டான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவன் டார்கெட், பிசாசுன டார்கெட் யூதாஸ் அல்ல, என் இயேசு. என் இயேசுவை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான் அவனை விட்டு. இப்ப நடந்தது என்ன? மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனம் 3 முதல் 5. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். குற்றமில்லாத இரத்தத்தை என்ன பிசாசு பாவண்ட இல்ல. இப்ப அவன் மனசாட்சி குத்துது, அவன் இருதயம் குத்துது. வாசிப்போம். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். நான்று கொண்டு சாகிறதுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசு சொன்னாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாது இருந்தா நல்லா. அவன் மனசாட்சி குத்தப்பட்டு தாங்க முடியாம செத்துட்டான். இவனை சாகடிக்கிறது அவன் டார்கெட் இல்ல, என் இயேசுவை சாகடிக்கிறது அவன் டார்கெட். அல்லேலூயா.